Hello guys, நான் உங்கள் கவின் செல்வராஜ். இந்த வீடியோவில் நம்ம யூகே போகிறதுக்கான என்னென்ன வேஸ் இருக்குது இந்தியன்ஸ்க்கு, என்னென்ன வேஸ்லாம் போகலாம், அங்கே போயிட்டு எப்படிலாம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அது மாதிரி எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வீசா டைப் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்ம இந்தியன்ஸ் போகிறதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் வீசாவில் சம்திங் போகணுன்னா இல்லை வேறு வீசா எடுக்கிறோன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, காஸ்ட் எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், ஃப்ளைட் காஸ்ட் எவ்வளோ, அங்கே போனால் நம்ம அக்காமடேஷன் தங்குறோம் இல்லையா, அதுக்கு லிவிங் காஸ்ட் அந்த மாதிரி எவ்வளோ காமிக்கணும், பார்ட் டைம் ஜாப் யாரை நம்பலாம் நம்பக்கூடாது, வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் முடிச்சோன்னா நமக்கு அங்கே வீசா கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன வீசா டைப் அங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம யூகேயில் என்னென்ன ஒர்க் பண்ண முடியும்னா ஸ்டடி, ஒர்க், டூரிஸ்ட், பிஸ்னஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்தியன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கவர் ஆயிடுவாங்க. இப்போ பிஆர் வேணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போகிறவங்க அதை தாண்டி வேறு ரூட் ட்ரை பண்ணுவாங்க. நான் அதை பின்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக இப்போ ஸ்டடி வீசா தான் நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு மெயினாக கேட்குறது. ஸோ இப்போ ஸ்டடி வீசாலே பார்த்துட்டிங்கன்னா 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்டடி வீசா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்டடி வீசா, அப்புறம் ஜென்ரல் டியர் 4 ஸ்டூடெண்ட் வீசா, அண்ட் தென் சைல்ட் ஸ்டூடெண்ட் வீசா, இந்த மாதிரி 3 டைப் வருது. இப்போ ஷார்ட் டேர்ம் ஸ்டடி வீசானா நீங்கள் ஏதாவது 6 மந்த்ஸ்க்குள்ளே எடுக்கிற மாதிரி கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்மில் வந்துடும். டியர் 4னா நீங்கள் இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேஷனோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் யூஜி பிஜி அந்த இதெல்லாம் இதில் டியர் 4 ஜென்ரலில் கவர் ஆயிடும். இப்போ சைல்ட் ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்னா நீங்கள் அண்டர் 17 இருக்கீங்களா, ஏஜ் 4லேருந்து அண்டர் 17 இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம ஷார்ட் ஸ்டடி ஒர்க் வீசாலேருந்து போகலாம். இப்போ ஷார்ட் ஸ்டடி ஒர்க் வீசா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் 6 மந்த்ஸ் to 11 மந்த்ஸ்க்குள்ளே ஏதாவது நீங்கள் யூகேல போய் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே ஷார்ட் ஸ்டடி ஒர்க் வீசாக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் 11 மந்த்ஸை தாண்டினீங்கன்னா அது டியர் 4 ஜென்ரல் மாறும். ஸோ 6 மந்த்ஸ் to 11 மந்த்ஸ் தான் ஷார்ட் டேர்ம் ஸ்டடி வீசா. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் உங்கள் டிபெண்டன்ஸ் யாரையுமே கூப்பிட்டு வர முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் நீங்கள் இதில் வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதோட வீசா ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 97 பவுண்ட்ஸ் வருது 6 மந்த்ஸ்க்கு. இதே 186 பவுண்ட்ஸ் வருது 11 மந்த்ஸ்க்காக இருந்தால். ஸோ நீங்கள் இவ்வளோ பே பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளார நீங்கள் என்ன சொல்கிறது அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் 3 வீக்ஸ்க்குள்ளேயே கிடைச்சிரும். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் லெட்டர், அண்ட் தென் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களால் சர்வை பண்ண முடியும், இனஃப் மணி இருக்குது, என்னால் ஃபீஸும் கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக மணி காட்டுறது, இது ரெண்டுமே இருக்கணும். அண்ட் தென் இப்போ நீங்கள் அண்டர் 18 இருந்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இருக்கணும். அவங்க அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே. இப்போ நீங்கள் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாஸ்போர்ட் இருக்கணும் கம்பல்சரியாக. உங்களுக்கு மணி சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் 3 மந்த்ஸ் நீங்கள் ஒரு குட் அமௌண்ட் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் ட்ராவல் பிளான்ஸ், அங்கே போய் நீங்கள் எங்கே தங்குவீங்க, அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் டியூபர்குலோசிஸ் ரிசல்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்புறம் இப்போ நீங்கள் அங்கே போய் கார்டியன்ஸ் இருக்கீங்களா இல்லை இங்கேயே பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ் தான் இருக்காங்கிற சென்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட ரிட்டன் கன்சென்ட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களால் அப்ளையே பண்ண முடியும் இதுக்கு. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் சைடில் பார்த்தா அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதாவது உங்களால் ரீட், ரைட், ஸ்பீக், லிசன் இந்த மாதிரி 4 குவாலிஃபிகேஷனுமே இருக்கணும். ஐஎல்ஸ் இல்லை டோஃபல் எக்ஸாமில் எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சப்போஸ் இதில் அப்படின்னா நீங்கள் 12th தான் படிச்சிருக்கீங்க, இந்த சென்ஸ் 12th நீங்கள் மேக்ஸ் இங்கிலீஷில் ஒரு 170க்கு மேலே மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போதும், அதை இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட்டாக காமிச்சிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறா, அப்பா அம்மாவா, கார்டியனா, இல்லை வேறு யாராவது ஃபினான்ஷியராக, அவங்களோட இன்கம் எவ்வளோ, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீசாக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் தென் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஷார்ட் டேர்ம் ஸ்டடி விசாவோட ப்ரொசீஜர். இது பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட் டேர்ம் நம்ம யூகேல ஜஸ்ட் லெஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸோ இல்லை ரிசர்ச் டிகிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களாம் ஒரு 6 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் இதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக இருக்க வீசா ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியர் 4 ஜென்ரல். டியர் 4 ஜென்ரல் தான் நம்ம நார்மலாக அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் தென் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு யூஸ் பண்ணுற வீசா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னா ஆஃபர் லெட்டர் கம்பல்சரியாக இருக்கணும், அதே லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் ரீட் லிசன் ஸ்பீக் ரைட் இந்த 4 எதுவுமே இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் டோஃபல் ஐஎல்ஸ் எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துருக்கலாம். மினிமம் கிரேட் வந்து 6 இருக்கணும். இப்போ ஐஎல்ஸாக இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மணி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், இனஃப் மணி வந்து இருந்திருக்கணும். 3 months வந்து சம்திங் 1 lakh சம்திங் அந்த மாதிரி இருந்திருந்தது தான் உங்களால் வந்து மணி வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியும் ஸ்டடீஸ்க்கு. அண்ட் தென் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு பண்ண முடியும்னு சொல்லி அவங்க வந்து அதை பிலீவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் 3 months முன்னாடியே அப்ளை பண்ணலாம். ஒரு 3 weeks முன்னாடியே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரிசல்ட் கிடைச்சிடும். இப்போ விசா ஃபீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 348 pounds வந்து நீங்கள் அவுட் சைட் யூகேலேருந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஆகும். 348 pounds வந்து டிபெண்டன்ஸ், ஒவ்வொரு டிபெண்டன்ட் நீங்கள் கூப்பிட்டு போகிறதுக்கும் வந்து 348 pounds வந்து ஆகும். இதில் வந்து நீங்கள் டிபெண்டன்ட் வந்து கூப்பிட்டு போய்க்கலாம். அண்ட் தென் ஹெல்த் சர்சார்ஜ்னு ஒன்று இருக்குது. இது வந்து இப்போ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போகிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து போடணுன்னா உங்களுக்கு வந்து பர் இயருக்கு 300 ஆகும். ஸோ பர் இயருக்கு 300னா நீங்கள் வந்து ஒரு 2 years அங்கே வந்து ஸ்டே இப்போ Tier 4 இந்த ஜென்ரலில் போகிறீங்கன்னா வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்ஸ் வந்து 600 pounds ஆகும் 2 yearsக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வந்து ஃபுல்லாக 600 pounds வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வீசாலாம் கிடச்சிச்சுன்னா ஒரு 1 month முன்னாடியே போய் அரைவ் ஆகிக்கலாம். இதே ஷார்ட் டேர்ம் வீசாவாக இருந்துச்சுன்னா 1 week முன்னாடி தான் நீங்கள் அரைவ் ஆக முடியும். ஸோ அது 1 month முன்னாடியே போயிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்க கல்ச்சர் சுற்றி பார்க்குறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து நீங்கள் அங்கே என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். எப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்க ஸ்டடீஸ் முடிச்சிட்டிங்கன்னா போஸ்ட் ஸ்டடி வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சா ஒர்க் பண்ணுறது, அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் நார்மலாக உங்களால் ஸ்டடி பண்ண முடியும், பார்ட் டைம் ஜாப் போக முடியும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு போக முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த சென்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை சில்ட்ரன்ஸ் யாராக இருக்காங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போய்க்கலாம். அப்பா அம்மா அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, அவங்க டூரிஸ்ட் விசாவில் தான் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யூஜி வந்து நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் படிச்சிருக்க மாதிரி இருக்கணும். சப்போஸ் பிஜிக்கு நீங்கள் போயிருக்கீங்க இந்த சென்ஸ். அண்ட் தென் யூஜியில் வந்து ஒரு நல்ல கிரேட்ஸ் இருக்கணும். லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா 6 இருக்கணும், ஐஎல்ஸ் டோஃபல் அந்த மாதிரி வந்து இருக்கணும். அண்ட் தென் இப்போ வந்து நீங்கள் யூஜி பண்ண போகிறீங்க இந்த சென்ஸ் 12th வந்து ஒரு நல்ல கிரேட் இருக்கணும். அதர்வைஸ் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி ஃபீலாம் வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி ஆயிடும். அண்ட் தென் சிஏஎஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க, கன்ஃபர்மேஷன் அக்செப்டன்ஸ் லெட்டர், கேஸ் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. அது வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கணும். இப்போ கேஷ் லெட்டர் இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போய் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஆஃபர் லெட்டர், கேஷ் லெட்டர் அதெல்லாம் வந்து அப்படியே ஆர்டராக வரும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அங்கே அரைவ் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், யூகேல வீசாவில் கிடச்சி அரைவ் ஆகிட்டா பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து 10 daysக்குள்ளே கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் வீசா வேலிட். அது எப்படின்னா ஒரு லைசன்ஸ் கார்டு மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் இந்தியா வந்து போலீஸ் செக் பண்ணுறாங்க. என்ன ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் நம்ம பாஸ்போர்ட் மாதிரி அங்கே அதுதான் மெயின். அந்த ஊரில் வந்து வீசா காமிக்கிறதுக்கு வந்து அந்த பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் தான் வந்து மெயினாக தேவை. நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த வீசாவில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பான்சரோ இல்லை எம்ப்ளாயரோ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 years கோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முடிச்சிட்டிங்க இந்த சென்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து ஒர்க் சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் ஒரு எம்ப்ளாயர் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் தரேன் அப்படின்ட்டா நீங்கள் அந்த எம்ப்ளாயர் மூலியமாக நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்சரை வந்து ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி அது மூலிமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீசாக்கு ஷிஃப்ட் ஆகி போய்க்கலாம். ஸோ இந்த வீசாவில் வரவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூகேல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வீசா வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 475 pounds வந்து ஒரு வீசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜ் வாங்குவாங்க. அது இல்லாமல் இன்சூரன்ஸ் சார்ஜ், அது நான் சொன்னேன் இல்லையா 300 pounds per year and then 600 pounds ஃபார் 2 years அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை இயருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ மொத்தமாக அந்த மாதிரி வரும். ஸோ பேசிக்கலி நீங்கள் உள்ளே போகும்போது 1 year தான் வரும். ஸோ 300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். 300 pounds, 19 £20 வந்து பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 weeksக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீசா கிடைக்குதா இல்லைங்கிறது ஒரு 8 weeksக்குள்ளேயே நீங்கள் தெரிஞ்சிடும். இந்த கேப்பில் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கலாம், இல்லை இன்சைட் யூகே அப்ளை பண்ணலாம், அவுட் சைட் யூகே நீங்கள் எப்படி வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட் நம்ம வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ காஸ்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கெலாம் நீங்கள் வந்து போகணுன்னா ஒரு அண்டர் கிராஜுவேஷனாக இருந்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 12,000 pound கம்பல்சரி ஆகும். போஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தீங்கனாலும் அதே தான். 1 year சரி 1 year வந்து நீங்கள் வந்து டெம்பரரியாக எங்கேயாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம் மேபி. ஸோ ஒர்க் பண்ணுற இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து அஃபிஷியலாக லெட்டர்லாம் வாங்கி ஸ்பான்சர் கிடைச்சி ஒர்க் பண்ணுற மாதிரி 2 yearsக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறது இல்லை. இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து டெம்பரரி ஒர்க்கராக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் தான் ஃபஸ்ட் இயரில் சப்மிட் பண்ணால் தான் செகண்ட் இயரில் வந்து உங்களால் வந்து அதை ஃபர்தராக கண்டினியூவே பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 12,500 அந்த மாதிரி வந்துடுது இதுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸு. அங்கே போக வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டு அது இதுன்னு கொஞ்சம் காஸ்ட் கன்ஃபார்மாக கையில் ஒரு நல்ல அமௌண்ட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட் சார்ஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்கன்னா
ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு 30,000 35,000க்கு நீங்கள் வந்து சீப்பர் டிக்கெட்ஸ் வந்து எப்போவுமே எடுத்துட முடியும். 35,000க்குலாம் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா மேபி சிங்கிள் போகலாம். இப்போது நல்ல பீக் டைம்லலாம் எடுத்திங்கன்னா 40,000 50,000 ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் அப்ளை பண்ணும்போது இதே ஏஜென்ட்டை போய் பண்ணுறது என்றைக்குமே பெஸ்ட்டு. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லிவிங் காஸ்ட். அங்கே வந்து லிவிங் காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா £1,200 சம்திங் வந்து எடுத்தோன்னே வந்து உங்களை அக்கௌண்ட்டில் வந்து காமிக்க சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு £1,000 எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. நானும் என்ன கேட்டாலும் அதான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அங்கே நீங்கள் எடுத்தோன்னே போனோடனே பார்ட் டைம் ஜாப் கிடச்சிரும், அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு போவீங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது அங்கே போனோடனே. நானும் அப்படி தான் போனேன். நான் வெறும் £200 எடுத்துகிட்டு போனேன். அங்கே எடுத்தோன்னே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நாங்கள் வீட்டில் வந்து மணி கேட்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு தனியாக சார்ஜ் போய் ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கேருந்து போகும்போதே ஒரு £1,000 சேஃபாக எடுத்துகிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு போனோடனே கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அங்கே பார்ட் டைம் ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் நான் ஆஃபர் பண்ணுறேன், £6 தரேன், £5 தரேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அங்கே லீகல் வந்து பார்த்தீங்கன்னா 7.25 ஸ்பெசிஃபிக் ஏஜுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு வேஜஸ் வந்து தருவாங்க. ஸோ என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து எந்த கடையில் வந்து பே ஸ்லிப் கொடுத்து 7.25 வந்து பே பண்ணுறாங்களோ அங்கே போகிறது பெஸ்ட்டு. நிறைய பேர் ஹவர்ஸ் அதிகமாக வேணும், £6 £5க்குலாம் போயிட்டு அதிக ஹவர் பார்ப்பாங்க. அங்கே உங்கள் ரூல்ஸ் படி 20 hours per week தான் நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியும். இல்லை உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஹாலிடேஸ் அப்படின்னா யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் வாங்கிட்டு போய் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொடுத்துட்டு 40 hours வந்து ஒர்க் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு நம்பர் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். அது நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக புரியும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் வாங்கினா மட்டும்தான், அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபர்தராக ஒரு எம்ப்ளாயி கிட்டலாம் எங்கேயாவது போய் பார்ட் டைம்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மெயினாக வேணும் பார்ட் டைம் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து எப்படியும் வந்து 1 month to 2 month ஆகும். நீங்கள் அது வரைக்கும் பார்ட் டைம் பண்ண முடியாது, வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த £1,200 £1,000 நான் வந்து சொன்னது. நம்ம காசுனா ஒரு ₹1,00,000 கையில் நீங்கள் அங்கே வச்சுக்கிறது சேஃப். அதிகமாக செலவு பண்ணிடாமல் பார்த்துக்கிறதும் பெஸ்ட்டு. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து நீங்கள் இங்கேருந்து எப்படியுமே போகும்போது நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போயிருவீங்க. அங்கே போனாலும் வந்து உங்களால் வந்து என்ன குக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிங்க. அங்கே இருக்க அடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறையா வாங்கிடாதீங்க. கன்ஃபார்மாக யூஸ் இல்லாமல் போயிடும். பக்கத்தில் எப்போவுமே 24 hours ஷாப்லாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு எப்போ வந்து என்ன வேணும்னு வாங்கிக்கலாம். ஸோ எப்போவுமே கம்மியான திங்ஸ் வந்து வாங்கி வச்சு பழகுங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்ட் டைம் ஜாப் வந்து நிறைய பேர் வந்து நான் வாங்கி தரேன், இது பண்ணுறேன், இவ்வளோ பே பண்ணேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் மணி பே பண்ணேன், அதெல்லாம் யாரையும் எதுவும் நம்பாதீங்க. நீங்களே வந்து கடையாக 10 கடை கூட ஏறி போய் கேட்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அங்கே சர்வை பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும். அதனால் நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. யாரும் ஏஜென்ட்டு அந்த மாதிரிலாம் எதையும் நம்பி யார்ட்டையும் காசு கொடுத்துறாதீங்க. அண்ட் தென் புக்கிங் அக்கமடேஷன் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு போயிட்டேன். அது வந்து காஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் புக் பண்ணிட்டு போயிட்டேன். அதனால் எனக்கு அங்கே போய் அரேஞ்ச் இது பண்ணுறதில்ல. என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் வந்து புக் பண்ணாமல் தான் வந்தார். அவர் டேரெக்டாக வந்தோடனே வந்து எங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஒரு 1 week மாதிரி ஸ்டே பண்ணிட்டு அவர் போய் சர்ச் பண்ணி வந்து அக்கமடேஷன் எடுத்துட்டாரு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு லாட்ஜில் வந்து 1 week வந்து இங்கேருந்து புக் பண்ணிட்டு போயிருங்க ஒரு சேஃப்டிக்கு. அந்த 1 weekல நீங்கள் அங்கே போய் லோக்கலில் இருக்க ஹவுஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தையும் கேட்க ஒரு ஐடியா கிடச்சி நீங்களே வந்து ஒரு வீடு பிடிச்சிருவீங்க. £300 £200க்கெல்லாம் வந்து £300க்கு ஒரு வீடு வந்து பெர் மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மோஸ்ட் சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு £200 to £300 வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது 1 lakhனா ஃபஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் 300, ரெண்ட் 300ன்னு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு £600 50,000 to 60,000 இதிலே போயிடும். உங்கள் கையிலே 40,000 தான் இருக்கும். அதுக்காக தான் நான் 1 lakh எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். ஸோ 60,000 இதில் போயிடுது. 40,000 வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து அடுத்த பார்ட் டைம் ஜாப் எடுக்கிற வரைக்கும் மேனேஜ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து போகும்போதே வந்து சீப்பான இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்குமோ அந்த ஊரோட கம்பேர் பண்ணி ஆன்லைனில் பார்த்து அது எல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போயிருங்க. லைக் பேஸ்ட்டு இல்லை பவுடர்ஸ் எதாவது குக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போயிருங்க. அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அங்கே வந்து நீங்கள் யூகே போகிறதுக்கு வந்து நிறைய பேர் ஏஜென்ட் வந்து நான் வந்து எனக்கு அவங்களே தெரியும் இவங்களே தெரியும், இது இவ்வளோ காசு கொடுத்தா 10 lakhs 5 lakhs கொடுத்தா வந்து போயிடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யாரையுமே டோட்டலாக நம்பாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் கூட வந்துட்டு இங்கே வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இப்போது 1 lakh வந்து ஏஜென்ட் கிட்ட வந்து பே பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய பேர் பே பண்ணியிருக்கோம், அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னும் 20 lakhs பே பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஓப்பன் வெப்சைட்டு. தெரியலன்னா வந்து கன்சல்டன்சி வந்து நிறையா இருக்குது. அவங்ககிட்ட போய் வந்து ரெஃபரன்ஸ்க்கு நம்ம போய்க்கலாமே தவிர காசு எந்த ஏஜென்சி நம்பி நம்ம வந்து ₹1 கூட தர தேவை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அப்படி யாரும் வந்து நம்பி தராதிங்க. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, இந்த சென்ஸ் வேறு யாராவது போகிறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு தெரியணுங்கிறதுக்காக சொல்லுங்கள். அவங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எந்த மணியும் லூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போலாம் நிறைய ஃப்ராட் நடக்குது.
அண்ட் தென் இப்போ நீங்கள் அங்கே போய் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா படித்து முடிக்கிற ஸ்டேஜில் நடுவுலேயே வந்து நான் வந்து உனக்கு ஒர்க் வாங்கி தரேன் 15 lakhs கூட 20 lakhs கூட நான் அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். ஐ மீன் 15,000 pounds 10,000 pounds கொடுத்தா நான் ப்ரொஃபஸர் ஒர்க் வாங்கி தரேன், பிஆர் வாங்கி தரேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. யூகே கவர்மெண்ட்டில் இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒருத்தரை கூட நம்ப முடியாது. காசு வாங்கிட்டு அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. ஸோ யாரையுமே நம்பாதீங்க இந்த விஷயத்தில். உங்களால் வந்து ஸ்பான்சர் எடுக்க முடியும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் மூலியமாவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ எதாவது லிங்க் கிடைக்குதுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பணம் யாரை நம்பி தராதீங்க. நீங்கள் யாருக்குமே ஒரு ரூபாவும் அவங்க கட்ட தேவை கிடையாது. மெயினாக ஏஜென்ட்ஸ்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க நம்பிடாதீங்க, யாரையும் நம்பவும் சொல்லாதீங்க. ஸோ அதுதான் என்னோட மெயின் பாயிண்ட்டு. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் அப்படி தான். உங்களுக்கு ஒர்க் அவுட் சிஸ்டம் நீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இவங்களால நம்பிட்டு இருக்கணும்னு அவசியமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டாபிக் வந்து விட்டுருந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் டவுட்ஸ்லாம் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கன்ஃபார்மாக அதுக்கான ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு வந்து பிங்க் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் டெக்ஸ்ட் ரிப்ளை பண்ண முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து கன்ஃபார்மாக கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு டவுட் இருந்துச்சுனாலும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து கன்ஃபார்மாக வந்து பண்ணுறேன். Until then, bye from Kavin.